இரண்டாவது ஒரு வாழ்க்கை தான் எங்களுடைய உடம்பிலிருந்து உயிர் பிரிந்ததற்கு பிறகு ஒரு வாழ்க்கை தொடங்குகிறது. இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிந்ததோடு சகோதரர்களே, நம்முடைய உடம்பெல்லாம் கபர்களுக்கு எடுத்து செல்லப்படும். ஆனால் நம்முடைய ரூஹ் எங்க எடுத்து செல்லப்படும்? உடம்பு கபருக்குள், உடம்பு கனடாவில், உடம்பு இந்தியாவில், உடம்பு ஸ்ரீலங்காவில். ஆனால் ரூஹ் கனடாவிலோ, ரூஹ் இந்தியாவிலோ, ரூஹ் ஸ்ரீலங்காவிலோ அல்ல. இந்த உடம்புக்குள் ரூஹ் இருப்பதால் தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த ரூஹ் எனது உடம்பிலிருந்து எடுபட்டால் என்னால் பேச முடியாது. என்னுடைய கட்டை வேறு, என்னுடைய ரூஹ் வேறு. உதாரணமாக போன்ல இருந்து சிம்மை கலத்தினால் சகோதரர்களே, போன் வேறு, சிம் வேறு. இது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். நம்முடைய மூதாதையர்கள் இப்போது அங்குதான் இருக்கிறார்கள். நமது வாப்பாவுடைய வாப்பா உலகத்தில் இல்லை, நமது உம்மாவுடைய உம்மா உலகத்தில் இல்லை. எங்கே இருக்கிறார்கள் சகோதரர்களே? அவருடைய உடம்புகள் மண்ணுக்குள் இருக்கிறது, ஆனால் ரூஹ் எங்க இருக்கிறது சகோதரர்களே? ரூஹுகள் தங்குவதற்கு 5 இடங்கள் இருக்கிறது. ரூஹுகள் தங்குவதற்கு 5 இடங்கள் இருக்கிறது. ஒன்று நபிமாருடைய ரூஹ், நல்லடியாருடைய ரூஹ். இந்த ரூஹை அல்லாஹ் இல்லீன் என்ற இடத்திலே வைத்திருக்கின்றார். இது ஒரு இடம். இரண்டாவது சகோதரர்களே, உலகத்திலே வீர மரணம் அடைந்தவர்கள், இஸ்லாத்துக்காக உயிரை தியாகம் செய்தவர்கள், ஷுஹதாக்கள். இவர்களுடைய ரூஹை அல்லாஹ் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, பலஸ்தீன்ல ஷஹீதாக்கப்பட்டவர்கள், தொழும் பொழுது இபாதத்தில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய ரூஹுகளை அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஒரு பறவைக்குள் போட்டு வைத்திருக்கிறார். அந்த பறவை சுவர்க்கத்தில் எல்லாம் சென்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. இது இரண்டாவது வகையான ரூஹ். மூன்றாவது வகையான ரூஹ் சகோதரர்களே, ஷுஹதாக்கள் அல்ல, முஃமின்கள், நல்ல ஒரிஜினல் முஸ்லிம். நான் ஒரிஜினல் முஸ்லிம் முஃமின் என்று சொன்னதால உங்களுக்கு விளங்கும். அவர் 5 நேர தொழுகையில கவனம், நோம்புல கவனம், ஜகாத்ல கவனம், ஹஜ்ஜில கவனம், எந்த ஹராமும் அவருடைய வாழ்க்கையில் நடக்காது. ஒரிஜினல் முஸ்லிம். இவருடைய ரூஹ் எங்க இருக்கும்? இவருடைய ரூஹ் சகோதரர்களே சுவர்க்கத்தில் தான் இருக்கும், பறவைக்குள் தான் இருக்கும். ஆனால் சாப்பிட முடியாது, ரிஸ்க் கிடையாது. அல்லாஹ் இந்த 3 கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள்வானாக. 4வது ஒரு கூட்டம் இருக்கு சகோதரர்களே, முஸ்லீம்கள் தான், ஆனால் பாவம் செய்கிறார்கள். இன்று அதிகமான முஸ்லீம்களுடைய ரூஹ் அப்படியான. நம்முடைய நிகழ்காலத்திலே முஸ்லிம் என்ற பெயர் இருக்கிறது சகோதரர்களே, ஆனால் நமக்கு தெரியும் எவ்வாறான முஸ்லிம். இவருடைய ரூஹ் எங்க இருக்கிறது? ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய கிதாபுல் ஜனாயிஸ், ஜனாசாக்கள் என்ற பாடத்திலே இந்த பெரிய ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்.